கடலில் நங்கூரமிட்டு நிற்கும் அமெரிக்காவின் பிரம்மாண்ட கப்பல்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை. டிரம்பின் அதிரடி உத்தரவு. நட்பு நாடுகளுக்கு ஈரானின் செய்தி என்ன? கடலில் போர் வேகம். அமெரிக்காவின் தந்திரம் என்ன? ரஷ்யாவுக்கு ஏன் செல்கிறார் ஈரான் அமைச்சர்? சீனாவின் திட்டம் என்ன? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். உலகமே இன்று ஹார்மோஸ் நீரிணை மீது கவனம் செலுத்தி வருகின்றன. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் ஏற்படுமா? மூன்றாவது கப்பலான ஜார்ஜ் S.W. புஷ் போர் கப்பலை அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பகுதியில் நிறுத்தியிருக்கிறது. இஸ்ரேலும் பெரிய அளவில் மிரட்டல் விடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஈரான் 48 மணி நேரம் கெடு விதித்து இருந்தது. இந்த நிலையில் போர் சூழல் கடுமையாகி வருகிறது. அதாவது குண்டுகள் சத்தமில்லை, ஏவுகணைகள் இல்லை, ஆனால் கடலில் பூகம்பம் உருவாகும் சூழல் தற்போது உருவாகி வருகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் இருக்கிறது பென் குரியன் விமான நிலையம். இங்கு அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த ரவுண்டு தாக்குதல் ஈரான் மீது இருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. ஈரான் மீது இன்று அமெரிக்கா புதிய தாக்குதலை நடத்தலாம் என்று ஈரான் ஊடகங்கள் கூறுகின்றன. ஈரானும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்காவும் தனது மூன்றாவது கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிறுத்தியிருக்கிறது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலில் 70 போர் ஜெட்டுகளை நிறுத்தலாம். இந்திய பெருங்கடலில் நிறுத்தினால் ஈரானை தாக்குவது எளிது என்பதற்காக இங்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. மறுபக்கம் இஸ்ரேலும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்திருக்கும் செய்தியில், ஈரானுடன் போருக்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைப்பதற்கு காத்திருக்கிறோம். காமேனி வம்சத்தை முற்றிலும் ஒழிக்க இருக்கிறோம். அந்த ஆட்சியின் தலைமையின் வாரிசுகளை ஒழிப்போம். மேலும் அதன் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் மின் உற்பத்தி நிலையங்களையும் அழித்து தேசிய பொருளாதார அடித்தளத்தையே சிதைப்போம். ஈரானை இருண்ட காலத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வோம். இந்த முறை தாக்குதல் முந்தைய தாக்குதலை விட வேறுபட்டதாகவும் மிக கொடியதாகவும் இருக்கும். முக்கியமான இடங்களில் பேரழிவு தாக்குதல்களை ஏற்படுத்தும். இதுவரை ஈரானின் பயங்கரவாத ஆட்சி பார்க்காத அளவுக்கு பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதன் அடித்தளத்தையே குலைத்து சிதைப்போம் என்று கூறியிருக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்த முயற்சிக்கிறார். இதனால் ஈரான் பொருளாதாரத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இது மட்டுமில்லை, ஈரான் மொத்த உலக எண்ணெய் விநியோகத்தில் 37% முதல் 39% வரை பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. எண்ணெய் விநியோகம் குறையும் பட்சத்தில் விலை அதிகரிக்கும். உலக சந்தையில் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்படும். உலக சந்தையில் பதற்றம் ஏற்படும். இதுவும் ஈரானை அடிபடைய வைக்கும் அமெரிக்காவின் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் இல்லை என்றால் ஈரான் ஏதாவது ஒரு வழியில் பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பது ட்ரம்பின் கணக்கு. ஹார்மோஸ் பகுதியில் ஈரானின் சிறிய படகுகளை சுட்டு வீழ்த்துமாறு ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதை அவரே வெளிப்படையாக கூறியிருக்கிறார். இந்த சிறிய படகுகளில்தான் ஈரான் கடற்படையினர் அதிபயங்கர வேகமாக சென்று ஹார்மோஸ் நீரிணையை கடக்க முயற்சிக்கும் கப்பல்களை மடக்குகின்றனர். ஈரானின் சிறிய படகுகள் பொதுவாக மஸ்கிட்டோ படை, அதாவது மஸ்கிட்டோ ஃப்ளீட் என்று அழைக்கப்படுகின்றன. இவை IRGC மூலம் பயன்படுத்தப்படும் அதிவேகமான கப்பல்களாகும். இவை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கவும் தாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த படகுகள் மிகவும் வேகமாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறுகிய நீர் வழிகளில் விரைவாக செல்லும். பொதுவாக இந்த படகுகள் ராக்கெட்டால் இயக்கப்படும் குண்டுகள் அல்லது மெஷின்கன் ஆயுதங்களால் பொருத்தப்படுகின்றன. இந்த மஸ்கிட்டோ படை படகுகள் மணிக்கு 185.2 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இவை கடல் பாதையில் தடைகள் ஏற்படுத்தும். கடல் போக்குவரத்தை சீர்குலைக்கும். இதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இது ஒரு முக்கியமான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் தலைமையில் பிளவு இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பதை ஈரான் மறுத்துள்ளது. ஈரானில் கடுமையானவர்கள் அல்லது மிதமானவர்கள் என்று யாரும் இல்லை, பிரிவுகளும் இல்லை. ஈரானியர்களான நாங்கள் அனைவரும் புரட்சியாளர்கள் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர்
முகமது பகேர் தங்களது சமூக ஊடக பதிவுகளில் ஒரே மாதிரியான அறிக்கைகளில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத் செல்கிறார். அங்கு தனது நாட்டின் பரிந்துரைகளை பகிர்வார். அந்த செய்தி பின்னர் அமெரிக்காவிடம் பகிரப்படும். எங்களுக்கு எங்களது அண்டை நாடுகள் மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் சென்ற பின்னர் அங்கிருந்து அப்பாஸ் மஸ்கட் மற்றும் மாஸ்கோ செல்கிறார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவிலிருந்து ஜெர்ட் குஷ்னர், விட்காஃப் இருவரும் வருகின்றனர். இவர்களை அப்பாஸ் அராக்சி சந்திக்க மாட்டார். அவர்கள் வருவதற்கு முன்பாக அப்பாஸ் இஸ்லாமாபாத்தை விட்டு கிளம்பி விடுவார் என்று ஈரான் செய்திகள் கூறுகின்றன. இந்த பயணத்தில் அப்பாஸ்க்கு மாஸ்கோ மிகவும் முக்கியமானது. டெஹ்ரான் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாத வகையில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டுவர ரஷ்யாவின் ஆதரவை எதிர்பார்க்கிறது ஈரான். அத்துடன் கூடுதல் உளவு தகவல் பகிர்வு மற்றும் ஆயுத உதவியும் கேட்கலாம். உண்மை நிலை என்னவென்றால் ஈரான் மற்றும் வாஷிங்டன் இடையே இன்னும் பெரிய இடைவெளி உள்ளது. இரு தரப்பும் தற்போது எந்த முக்கிய சமரசத்திற்கும் தயாராக இல்லை. நேரம் குறைந்து வருவதால் ஈரான் பாதுகாப்பை தேடுகிறது. விளாடிமிர் புட்டின் ஆதரவு வழங்கலாம், ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக போரில் இறங்க மாட்டார். மேலும் அராக்சியின் மஸ்கட் பயணம் கவலைக்கிடமாக பார்க்கப்படுகிறது. ஓமன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸின் தெற்கு பகுதியை கட்டுப்படுத்துகிறது. எனவே ஓமன் நாட்டுடன் புதிய ஒப்பந்தத்தில் ஈரான் ஈடுபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த சுற்றுப்பயணத்தால் நிலைமை வேகமாக மாறக்கூடும். எதிர்கால போர்க்களம் முற்றிலும் வேறுபட்டதாக மாறும் சாத்தியம் இருக்கலாம். இதுவரை 34 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன என்று அமெரிக்காவின் சென்ட்காம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் அனைத்து வகையிலும் தயாராக இருப்பதாக அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் வீடியோ வெளியிட்டு வருகிறது. இதில் அதிபயங்கர கப்பல்கள், விமானங்களுடன் போர் வீரர்கள் தயாராக இருப்பது காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபயங்கர கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் சீரிப்பாயும் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை சுமந்து நின்று கொண்டுள்ளது. நாங்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த போர் கப்பல் செய்தி கூறி வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தில் எங்களது படைகள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம், மெருகேற்றி வருகிறோம் என்ற செய்தியை கொடுத்துள்ளது அமெரிக்கா. இது வெறும் காட்சியல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இஸ்ரேலும் இதைத்தான் கூறுகிறது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மடியவில்லை என்றால் உடனடியாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவும் தயாராக உள்ளது. ஃபோர்டு கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர், USS ட்ரிபோலி போன்ற போர் கப்பல்கள் ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி கேட்டுக்கொண்டதால் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுகிறது என்று ட்ரம்ப் கூறினாலும் கடலில் அமெரிக்காவின் பிடி ஒரு இன்ச்சு கூட குறையவில்லை. வர்த்தக கப்பல்களை கட்டுப்படுத்துகின்றனர். 20,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் இஸ்லாமாபாத்தை சுற்றி குவிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது என்ன நடக்கும் என்பது விரைவில் தெரிந்துவிடும். போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானது. எந்த நேரத்திலும் மீண்டும் போர் வெடிக்கலாம். இது எந்தளவுக்கு அமெரிக்காவுடன் ஈரான் தனது நிபந்தனைகளை தளர்த்தி கொள்கிறது என்பதில் இருக்கிறது. ஈரான் யுரேனியத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு தேவை யுரேனியம். கடலில் அழுத்தம் கொடுப்பது பேச்சுவார்த்தைக்கு ஈரானை வரவைக்கும் என்பது அமெரிக்காவின் தந்திரம். அமெரிக்காவின் அதிநவீன போர் கப்பல்களும் ஸ்டெல்த் விமானங்களும் மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றுமா அல்லது அமைதி ஒப்பந்தம் கைகூடுமா என்பது ஓரிரு நாட்களில் தெரிய வரலாம். ஏற்கனவே இந்திய பெருங்கடலில் USS ஜெரால்டு ஃபோர்டு மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் முகாமிட்டுள்ளன. தற்போது கடல் பகுதி போர் மேகத்துடன் காணப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா மோதலை இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் என்று கருதக்கூடாது. இதற்கு பின்னணியில் ஈரானுக்கு சீனா பக்கபலமாக இருக்கிறது. நேரடியாக போர்க்களத்திற்கு சீனா வரவில்லை. ஆனால் தனது செயற்கைக்கோள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஈரானுக்கு கொடுத்து அமெரிக்க இராணுவ வலிமையை சீனா பலவீனப்படுத்தி வருகிறது. $1 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவின் ஸ்டெல்த் தொழில்நுட்பங்களை எளிதாக ஈரானின் ஏவுகணைகள் வீழ்த்துகின்றன. அதாவது உலக அரங்கில் அமெரிக்கா பெரிய வல்லரசு கிடையாது. ஒற்றை வல்லரசு முறையும் ஆதிக்கத்தையும் அடக்க வேண்டும் என்று சீனா மறைமுகமாக மேற்கொண்டு வரும் பனிப்போராக கருதப்படுகிறது. அமெரிக்காவை உலக அரங்கில் தலைகுனிய வைக்க வேண்டும் என்பது சீனாவின் நீண்டகால திட்டம். அதற்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புதான் மத்திய கிழக்கு போர்.
டாலருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சீனா தந்திரமாக காய்களை நகர்த்தி வருகிறது. கூறப்போனால் இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போராகவும் பார்க்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்காவின் போர் கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நங்கூரமிட்டிருக்கின்றன. அப்போது ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்திருந்தது. தற்போது ஈரான் மீது போர் தொடுக்க தயாராக காத்து கொண்டிருக்கின்றன. இரு தரப்புக்கும் இடையே அமைதியும் ஏற்படலாம். அதற்கான தருணங்களும் உருவாகி வருகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.